எனக்கு சிம்பிளான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மீடியாலாம் இண்டிபெண்டன்ட்டா செயல்படுதா? இல்ல டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? அதுக்கு முன்னாடி டிஎம்கே உடன்பிறப்புகள் வீடியோ பார்க்க வேணாம். மத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்மள சுத்தி பாருங்க, இந்த ஜர்னலிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர்ஸ், சில சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஒரே மாரி பேசுவாங்க. சேம் நரேட்டிவ்ஸ், சேம் டார்கெட்ஸ், சேம் சைலன்ஸ். எவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு டிஎம்கே நிர்வாகி காரை விட்டு ஏற்றி கொண்டதாக இருக்கட்டும், 1020 கோடி ஊழல், இந்த கிட்னி ஸ்கேம், ஏன் 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டதாக இருக்கு. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. மீடியான்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா இப்போல்லாம் ட்ரெண்டிங்? விஜய் ஏன் இப்படி கைய வச்சாரு, எதை பார்த்து படிச்சாரு, அவர் எந்த பாத்ரூம்ல கதவு இல்லைன்னு போயிட்டு பார்த்தாருன்னு தெரியலன்னு சொம்பு தூக்குறாங்க. இதெல்லாம் தான் இப்போ ஹெட்லைன்ஸே. நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், இது ஜேர்னலிசமா இல்லை பெய்ட் ப்ரொமோஷனா? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கும்னு சொன்னாங்க. எங்கே? உங்கள் பெண் நிறுவனத்துலையா? இந்த பேஜஸ் கிரியேட் பண்ணி, நரேட்டிவ் ரன் பண்ணி, கொஷின்ஸ் கேட்ட உடனே அட்டாக் பண்ணுறது, இதுதான் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டா? இந்த பெண் நிறுவனம் கூகுள் ஆட்ஸுக்கு, ப்ரொமோஷன்ஸுக்கு, இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின்ஸுக்கு கோடி கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறதுல இந்தியாவிலேயே இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது. மக்கள் ஒன்றும் சும்மாலாம் விளம்பர மாடல்னு பேர் வைக்கல உங்களுக்கு. எனக்கு இருக்க முக்கியமான சந்தேகமே, நாளைக்கு டிஎம்கே ஆட்சி விட்டு போயிடுச்சுன்னா இப்போ டிஎம்கேக்கு புகழ் பாடுற எல்லாரும் எங்கே போவீங்க? ஆட்சி மாறாதுன்ற நம்பிக்கையா இல்லை மாறக்கூடாதுன்னு தான் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களா? சரி ஃபைன், நீங்கள் காசுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, நோ ப்ராப்ளம். அதையே மறைக்கணும். ஓப்பனாக சொல்லுங்கள், நான் ஜேர்னலிஸ்ட் இல்லை, நான் டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறேன், நான் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறேன், பெறப்பட்ட தொகை இவ்வளோ ரூபாய்ன்னு. இல்லை நான் டிஎம்கேக்கு தான் ஒர்க் பண்ணுறேன்னு ஹானஸ்ட்டாக சொல்லலாமே. ஏன் கூச்சமாக அசிங்கமாக இருக்கா என்ன? நான் மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நியூஸில் சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேஜில் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. எப்படி அங்கே வந்துட்டு கோடி மீடியாவோ இங்கே அறிவாலயம் மீடியா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்.